ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் பெரியவா தரிசனத்தில் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய பேர்கள் இந்த பெரியவா தரிசனத்தை பின்தொடர அப்படியே ஆயத்தப்பட்டு விட்டீர்கள். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லேயே போடுறீங்க, சார் நாங்கள் பார்க்குறோம், எங்கள் ரிலேஷனுக்கு அனுப்புகிறோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிறோம், அடுத்து என்ன சம்பவம் சொல்ல போகிறீங்கன்னு நாங்கள் ஆவலோடு காத்திருக்கோன்னு. உங்களுடைய இந்த ஆர்வத்துக்கு காரணமே எங்களுடைய தொழில்நுட்ப குழு, எங்களுடைய இந்த கிரியேட்டிவ் டீம் தான் காரணம். நிறைய போய் நாங்கள் தேடி பல விஷயங்களை பெரிய மனிதர்கள்ட்ட, பெரியவங்களோட பழகியவங்கள்ட்ட, இப்போ தேனம்பாக்கம் சந்திராண்ணா, இப்போ ஓரிக்கை மணிமாமா, நிறைய மனிதர்கள்ட்ட கேட்டு பதிவு செய்கிறோம். அந்த இடங்களுக்கு பயணப்படுறோம். நிறைய புத்தகங்களை வாங்கி செய்திகளை சேகரிக்கிறோம். புதிய புதிய விஷயங்களை, இதுவரைக்கும் இந்த மண்ணில் தெரியாத விஷயங்களை, மகா பெரியவருடைய மகிமையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் வெளிநாடுகள்லேருந்துலாம் எங்களுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு நன்றி சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு. இன்றைக்கி நம்ம பெரியவாளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாவ மன்னிப்பை கேட்க போகிறேன். என்ன? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்னடா பெரியவா தரிசனம், பெரியவாளை பற்றி தொடர் போயிட்டுருக்கு, அங்கே போய் ஐயப்பனை பற்றி பாவ மன்னிப்பு சொல்கிறாருன்னு. இன்றைய எபிசோடு, இன்றைய நிகழ்வே ஐயப்ப பக்தர்களை பற்றி தான். பெரியவா ஐயப்ப பக்தர்களுக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? இடைக்கால சந்நியாசிகளே வருக, இடைக்கால சந்நியாசிகளே வருக. அது என்ன? சந்நியாசம் சரி, சம்சாரம் சரி, இடைக்கால சந்நியாசிகள், இந்த வார்த்தையே கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல. ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம். ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம். நீங்கள் பாருங்கள், ஐம்புலன்களையும் அடக்கி நாவடக்கம் புலனடக்கம் இவற்றோடு காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி தனிமையோடு ஞான வாழ்க்கையில் ஈடுபட்டு துறவரமாக வாழ்வது என்பது ஒரு வகை. இல்லறத்தில் இருந்தே இறைப்பணியை செய்து வீடு பேறு அடைவது என்பது ஒரு வகை. இதுலேயும் இல்லாமல் இருக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? மகா பெரியவர் சொல்கிறாரு, ஒன்று சன்னியாசியாகவே இருந்துடலாம், இல்லை சம்சாரியாகவே இருந்துடலாம். இந்த வார்த்தையை பாருங்கள், ஒன்று சன்னியாசியாகவே இருந்துடலாம், இன்னொன்று சம்சாரியாகவே இருந்துடலாம். ரெண்டுக்கும் இடப்பட்டு வாழ்கிறது இருக்கு பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அவங்க யாருன்னு கேட்குறீங்களா? இந்த ஐயப்ப பக்தர்கள் தான். ஏன்னா ஒரு சீசனில் இப்போ எப்படி இந்த கார்த்திகை மாதம் மார்கழி இதெல்லாம் வந்துருச்சுன்னா, ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி, பழனி, திருச்செந்தூர், குற்றாலம் இதெல்லாம் போயிட்டு அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துக்குள்ளே போய் சபரிமலைக்கு போவாங்க. அந்த காலத்தில் நிறைய பேர் விரதம் இருக்கிற காலத்தில் தான் மகான்களை தரிசிக்க போவாங்க. ஐயப்ப பக்தர்கள் மொத்தமாக வந்தால் இடைக்கால சன்னியாசியெல்லாம் வராங்க, வாங்க வாங்க, இடைக்கால சன்னியாசிலாம் வராங்க, வாங்க வாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமானா. நீங்கள் தெய்வத்தின் குரல் வால்யமாக இருக்குது, நீங்கள் படித்தாதுன்னு தெரியும். துறவரம்ங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பெரியவா எழுதுகிறா, அதுவும் பிரம்மச்சரிய விரதம், புலனடக்கம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன பிரம்மச்சரிய விரதம்? நீங்கள் நல்லா பாருங்கள், மனிதனால் அடக்க முடியாதது காமம், கோபம். எப்படி? மனிதனால் அடக்க முடியாதது காமம், கோபம். இது ரெண்டையும் 48 நாள் ஒரு மண்டலத்தில் அடக்கிறவன் தான் ஐயப்ப பக்தர்கள். ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இல்லற வாடையே படாமல், இல்லற வாசமே படாமல், வீட்டுக்குள்ளே இருக்காமல் இல்லை, மனைவியை ஒரு தெய்வ நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு ராமகிருஷ்ணர் சாரதா தேவியை பார்த்த நிலை மாதிரின்னு நம்ம வச்சுக்கலாம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 18 படி ஏறுவதற்கு முன்பு 48 நாள் ஒரு மண்டல விரதலை பிரம்மச்சரிய விரதம் இருக்கானே, அவன் சன்னியாசிக்கு சமம்னு சொல்கிறார். அவன்கிட்ட காமமும் இல்லை, கோபமும் இல்லை. உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டமா. நம்ம நாக்கு இப்படி நீண்டி இது வரைக்கும் இருக்குமா. ஒரு வடையை பார்த்தாவோ, போலியை பார்த்தாவோ, பொங்கலை பார்த்தாவோ, ஒரு சுண்டலை பார்த்தாவோ இருக்கிறது இல்லை. இவன்
சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னாலே மரக்கறியிலேருந்து அசைவ உணவுக்கு மாறுறவன். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே அவனுக்கு புலனடக்கம் மட்டும் இல்லாமல் நாவடக்கம். யாரும் ஐயப்ப பக்தர்கள் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. காலை மாலை 2 வேளை குளிப்பாங்க. கட்டாந்தரையில் துண்டு விரித்து படுத்துப்பாங்க. யார் படுத்துப்பா? சன்னியாசி தான் படுத்துப்பார். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவர் சொல்கிறார், இதனுடைய உச்சம் எப்படி தெரியுமா? பொதுவாக மனுஷன் இந்த 2 கண்ணால் தான் பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 3 கண் இருக்குது. இது புறக்கண், இங்கே இருக்கிறது அகக்கண். எப்படி பெரியவர் சொல்கிறார், இது புறக்கண், இங்கே இருக்கிறது அகக்கண். இந்த கண் எப்போ திறக்கிறதோ அப்போ தான் ஞானம் வரும். நீங்கள் ஐயப்ப பக்தர்கள் பாருங்கள், ஒரு மண்டலம் விரதம் இருக்கான். அவனுடைய முக்கிய வழிபாட்டினுடைய நோக்கம் என்ன? முத்திரைக்காயில் நெய் நிரப்புவான். அதுக்கு இருமுடின்னு பேர். அந்த தேங்காயில் 3 கண் இருக்கும். ஆனால் 2 கண் அப்படியே இருக்கும். ஒரு கண்ணை திறந்து நெய்யை ஊற்றுறான். ஏன்? இந்த புறக்கண்ணை வாழ்க்கையில் ஒரு மண்டலம் மூடி இந்த அகக்கண்ணை திறந்து தேங்காயினுடைய உட்புறம் எப்படி வெண்மையாக இருக்கோ அது மாதிரி என் மனசை வெண்மையாக்கி இந்த நெய்யை பொய்யின்றி ஊற்றுறேன்னு ஊற்றுறான். ஒவ்வொருத்தருமே ஒரு மிகப்பெரிய சன்னியாசிக்கு சமம். இந்த இடைக்கால சன்னியாசிக்கெல்லாம் மத்தியானம் சாப்பாடு போடும் பாரான். ஐயப்ப வழிபாடுங்கிறது எப்படி? ஐயப்ப வழிபாடுங்கிறது ஏதோ மாலை போட்டு காவி உடுத்தி நம்ம நெத்தியில் சந்தனம் குங்குமம் வச்சு பானக நைவேத்தியம் பண்ணி சாமி சரணம் சொல்லி போகிறதில்ல. புலனடக்கம், நாவடக்கம், காமம் கோபம் தவிர்க்கிறது, உண்மை பேசுறது, உண்டதை கண்டதை உறங்கி கட்டாந்தரையில் படுத்துறங்கி காலை மாலை நீராடி மன ஒருமுகத்தோடு பூஜை செய்யக்கூடிய இவர்களெல்லாம் சந்நியாசிக்கு சமம் என்று இந்த மண்ணுலகில் பதிவு செய்தவர் சாதாரண மனிதர் அல்ல. 68வது பீடாதிபதியாக இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் உள்ளத்தில் ஆண்ட காஞ்சி மகாபெரிய சுவாமிகள். அவர் வழி நின்று இனி ஐயப்ப பக்தர்களை இடைக்கால சந்நியாசி என்று அழைப்போம். நாமும் சந்நியாசியாக மாறுவதற்கு முயற்சிப்போம். சுவாமி சரணம் ஐயப்பா. பெரியவா தரிசனம் நாளையும் தொடரும். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.